வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக ஒரு 2 விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ட்ரீமிங்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினேஷன் பார்க்க போகிறோம். இப்போது இமேஜினேஷனுக்கும் டே ட்ரீமிங்க்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான். இமேஜினேஷன் அப்படின்றது நம்மளோட மைண்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் தாட்ஸ் உருவாகிறது தான் வந்து இமேஜினேஷன் சொல்லுவோம். நம்மளே நிறைய யோசிப்போம், லைஃப்பில் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏதோ ஒரு மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சிரமப்படுறாங்கன்னா இதை எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு புது டிவைஸ் எப்படியாவது நம்மளால் ரெடி பண்ண முடியுமா, இந்த ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்றது நிறையா நம்மளே யோசிச்சுருப்போம். யோசிச்சுட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து இந்த வேகமான உலகத்தில் மறந்துட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ இது வந்து இமேஜினேஷன் சொல்லுவோம். டே ட்ரீமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் சும்மா இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணுறது, மைண்டில் போட்டு நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம என்ன பண்ணுறது, லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு என்ன கேட்டால் இது வந்து ஒரு பேட் ஹேபிட் தான். இதிலே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப லேசினஸ் ஆக்கிரும், நம்ம வேறு எதுவும் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளால் போக முடியாது. ஆனால் இமேஜினேஷன் அப்படின்றது நம்ம கொஞ்சம் அதை நோக்கி போனோம், அதுக்கான முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சயின்டிஸ்டாக இருக்கட்டும், பல லைஃப்பில் வந்து முன்னுக்கு வந்தவங்க இந்த மாதிரி இமேஜினேஷன்ஸ் அப்படின்ல தான் வந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஹீஸ் அ வெரி கிரேட் சயின்டிஸ்ட். அதே மாதிரி நிக்கோலா டெஸ்லா, இவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு விஷயத்தை தன்னோட இமேஜினேட்டிவ் கண்ணோட்டத்தோடு பார்த்தாங்க. தான் பார்க்குற விஷயம் வந்து இமேஜினேஷனில் பார்த்தாங்க. இன்றைக்கி எப்படி நம்ம ஏஐக்கு ஒரு ஃபீட் பண்ணுறோம், இந்த ஃபோட்டோ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது, உடனே வந்துட்டு ரெண்டர் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி தான் நம்மளோட மைண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இமேஜினேஷன் பண்ணுது. அதை ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸோட அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அதுக்கப்புறம் நிக்கோலா டெஸ்லா, இன்னும் நிறைய பேர், இன்னும் நம்ம இந்த சமகாலத்தில் வாழ்கிற ஒரு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரை கூட நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கூட தெரியும், கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்ற ஒரு திரைப்பட இயக்குனர் இருப்பார். அவர் வந்து ஒரு ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர் தான். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கற்பனை திறனை அதில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஈடுபாடாக செஞ்சுருப்பார். அப்படின்றப்ப அந்த திரைப்படத்தை பார்க்கும் போது நமக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டாத மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீனும் நமக்கு வந்து எந்த ஒரு சலிப்பும் தட்டாது. அந்தளவுக்கு அதை எடுத்திருப்பார். அதுக்கு காரணம் அவருடைய இமேஜினேஷன் தான். இதே மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் எலான் மஸ்கே எடுத்துக்கலாம். எலான் மஸ்க் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தவர் தான். ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தோட தலைவராக இருக்கார். நிறைய கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவரால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பண்ணி காமிச்சார். அது வந்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ, பட் ஹீ கேன் ட்ரை அண்ட் ஹீ கேன் ப்ரூவ் த வேர்ல்ட். எனக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத அவர் நிரூபணம் செஞ்சார். அதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் நம்ம இந்தியாவிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சாதனை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆளை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம்னா அப்துல் கலாமை சொல்லலாம். அவங்க இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நமக்கு வந்து ஏவுகணைகளை கொடுத்தாங்க, நிறையா பவர்ஃபுல் ஏவுகணை. காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட் வந்து பாயிற அளவுக்கு அது போகும். இன்னும் சொல்லப்போனால் ஆட்டம் பாம்பை வந்துட்டு நம்ம நாட்டுக்குன்னு தேவையானதை நம்ம என்ன பண்ணாங்க, டிஃபென்ஸில் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பேசிக் எது அப்படின்னா இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன் ரியாலிட்டிக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும், புது புது விஷயங்களை கற்றுக்கணும். அதை நோக்கி நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் வரும். இதுதான் இந்த இமேஜினேஷனுடையது. டே ட்ரீமிங் அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு அதிலே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மூழ்கிடுவோம். அதிலே இருக்கிற மாதிரி, அதிலே வாழ்கிற மாதிரி. அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அது நம்மளை ரொம்ப ஒரு லேசி பர்சனாக மாற்றிடும். அந்த மாதிரி இல்லாமல் இமேஜினேட்டிவாக இருந்து நிறையா புது புது விஷயங்களை நம்ம இமேஜினேஷன் பண்ணி அதில் புதுசாக கண்டுபிடிப்புகளை பண்ணி நம்ம சமூகத்துக்கு என்ன நல்லது பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம இருக்கணும். அதுதான் இந்த வீடியோ. ஓகே, பாய்.